ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஹிந்தியில் அவனுடைய அவளுடைய என்பதை எப்படி சொல்வது என்று கற்றுக்கொள்ள போகிறோம். அவனுடைய அவளுடைய ஹிந்தில உஸ்கா அண்ட் உஸ்கி. ஸோ உஸ்கா அண்ட் உஸ்கி எப்போ யூஸ் பண்ணுவோன்னு வாங்க பார்க்கலாம். உஸ்கா உஸ்கி ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். அவனுடைய அவளுடைய, ஹிஸ் ஹர். அப்போ உஸ்கா அண்ட் உஸ்கி எப்படி யூஸ் பண்ணணும்? ஒரு சென்டென்ஸ்ல நவுன் இருக்கு இல்லையா, அது ஆணா இருந்தா நம்ம அவனுடைய அவளுடையக்கு உஸ்கான் யூஸ் பண்ணணும். ஓகே. சென்டென்ஸ்ல நவுன் ஃபீமேலா இருந்தா, பெண்ணா இருந்தா அவனுடைய அவளுடைய ஹிஸ் ஹருக்கு உஸ்கின் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? வாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவனுடைய பேர் ராகுல். ஹிஸ் நேம் இஸ் ராகுல். ஹிந்தில உஸ்கா நாம் ராகுல் ஹே. அவனுடைய உஸ்கா பேர் நாம் ராகுல் ராகுல் ஹே. இங்க இந்த பேர் இருக்கு இல்லையா, பேர் நேம் ஹிந்தில நாம்னு சொல்வாங்க. இது மேஸ்குலின் ஆண். அதனால இங்க ஹிஸ்க்கு உஸ்கான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க அவளுடைய இருந்திருந்தாலும் ஓகே, நம்ம உஸ்கா தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த பேர் நாம் இருக்கு இல்லையா, நேம், இது மேஸ்குலின். ஓகே. ஸோ அவனுடைய பேர் ராகுல், உஸ்கா நாம் ராகுல் ஹே. சப்போஸ் அவளுடைய பேர் பிரியா, ஹர் நேம் இஸ் பிரியா, அதுக்கு எப்படி வரும்? உஸ்கா தான் வரும். உஸ்கா நாம் பிரியா ஹே. புரியுதுங்களா? அடுத்தது, இது அவனுடைய வீடு. ஓகே. இங்க இந்த வீடு இருக்கு இல்லையா, எது பத்தி பேசுறோம்? வீடு பத்தி. ஸோ இந்த வீடு இருக்கு இல்லையா, ஹவுஸ், இது ஹிந்தில கர்னு சொல்லுவாங்க. ஸோ கர் ஹிந்தில மேஸ்குலின் ஜெண்டர், ஆண். ஓகே. ஸோ இப்போ இது எப்படி சொல்லுவோம் ஹிந்தில? திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ், இது அவனுடைய வீடு. யஹ உஸ்கா கர் ஹே, இது யஹ அவனுடைய, உஸ்கா வீடு, கர் ஹே. ஸோ இந்த வீடு ஆணா இருக்கிறதுனால நம்ம இங்க உஸ்கான் யூஸ் பண்றோம். இப்போ இங்க ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. இங்க திஸ் இஸ் ஹர் ஹவுஸ் இருந்தா, இது அவளுடைய வீடு இருந்தா, அவளுடைய இருந்தா கூட நம்ம உஸ்கான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வீடு ஆண், மேஸ்குலின். ஓகே. ஸோ இது அவனுடைய வீடு, யஹ உஸ்கா கர் ஹே, இது அவளுடைய வீடு. திஸ் இஸ் ஹர் ஹவுஸ், யஹ உஸ்கா கர் ஹே. ஓகே. அடுத்தது, இது அவனுடைய அறை. திஸ் இஸ் ஹிஸ் ரூம். ஹிந்தில யஹ உஸ்கா கம்ரா ஹே. ஸோ இங்க இந்த அறை இருக்கு இல்லையா, ரூம், ஹிந்தில ஆண், மேஸ்குலின். ஸோ அதனால இங்க அவனுடையக்கு உஸ்கான் யூஸ் பண்றோம். இது அவனுடைய அறை, யஹ உஸ்கா கம்ரா ஹே. அறை ஹிந்தில கமரா. ஸோ இங்க திஸ் இஸ் ஹர் ரூம் இருந்திருந்தா, இது அவளுடைய அறை இருந்திருந்தாலும் இதே சென்டென்ஸ் தான் வரும். யஹ உஸ்கா கம்ரா ஹே. ஏன்னா கம்ரா இஸ் மேஸ்குலின், ஆண். ஓகே. அடுத்தது, இது அவளுடைய புத்தகம். திஸ் இஸ் ஹர் புக். ஹிந்தில யஹ உஸ்கி கிதாப் ஹே. ஸோ இங்க பாருங்க, இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, புக், ஹிந்தில ஃபீமேல், பெண். அதனால இங்க அவளுடையக்கு உஸ்கின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இது யஹ
அவளுடைய उसकी புத்தகம் கிதாப் है ஓகே இந்த ஹே வந்து இந்த இஸ் இருக்கு இல்லையா அதுதான் ஓகே சோ இங்க இது அவனுடைய புத்தகம் this is his book இருந்தாலும் இதே சென்டென்ஸ் தான் வரும் यह उसकी किताब है right அடுத்தது சோ இது அவனுடைய அவளுடைய சகோதரி சோ இது ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணி டைப் பண்ணிருக்கேன் சோ this is his or her sister हिंदीல यह उसकी बहन है சோ இங்க நம்ம சகோதரி சிஸ்டர் பத்தி பேசுறோம் ஃபீமேல் இல்லையா பெண் அதனால இங்க உஸ்கின்னு யூஸ் பண்ணிருக்கோம் இது அவனுடைய சகோதரி यह उसकी बहन है இது அவளுடைய சகோதரி यह ஓகே சிஸ்டரை ஹிந்தில பெஹன்னு சொல்லுவோம் அடுத்தது இது அவளுடைய கடிகாரம் this is her watch ஹிந்தில यह उसकी घड़ी है ஓகே சோ இங்க இந்த வாட்ச் இருக்கு இல்லையா கடிகாரம் ஹிந்தில பெண் ஓகே ஃபீமேல் அதனால இங்க உஸ்கின்னு யூஸ் பண்ணிருக்கோம் இது यह அவளுடைய उसकी கடிகாரம் घड़ी है சோ இது அவளுடைய கடிகாரம் यह उसकी घड़ी है இது அவனுடைய கடிகாரம் சேம் यह उसकी घड़ी है சோ இப்போ இந்த ஸ்லைட்ல மை என்னுடைய your உன்னுடைய அவனுடைய அவளுடைய his her க்கு எப்படி ஹிந்தில சொல்லணும்னு பார்க்கலாம் மை அண்ட் your என்னுடைய உன்னுடைய இதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்க பாருங்க ஓகே ஸோ இப்போ இங்க பிரீஃபா ஷார்ட்டா பார்த்துடலாம் ஸோ இப்போ இங்க பாருங்க ஓகே இங்கிலீஷ்ல டைப் பண்ணல நான் சொல்றேன் உங்களுக்கு மேரா घर ஓகே மேரா घरனா மை ஹவுஸ் ஓகே ஹவுஸ घरன்னு சொல்லுவோம் ஸோ ஹவுஸ் இருக்கு இல்லையா घर ஹிந்தில masculine ஓகே ஸோ என்னுடையக்கு ஹிந்தில மேரான்னு சொல்லுவோம் ஓகே ஸோ घर masculineனால இங்க மேரான்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் இங்க ஃபீமேலா ஏதாவது இருந்ததுன்னா நம்ம மேரின்னு யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்க घर masculine அதனால மேரா மேரா घर ஓகே இப்போ அடுத்தது பாருங்க புக் கிதாப் மேரி கிதாப் கிதாப்னா புத்தகம் புக் ஸோ புக் ஹிந்தில பெண் ஸோ அதனால இங்க மை புக் ஓகே என்னுடைய புத்தகம்க்கு இங்க மேரி கிதாப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ கிதாப் புத்தகம் ஃபீமேல்னால இங்க மேரி घर masculineனால மேரா மிஸ் ஆயிருக்கு சாரி அடுத்தது your உன்னுடைய ஓகே तुम्हारा घर your house so house masculine ஆண் அதனால இங்க तुम्हाराன்னு யூஸ் பண்ணிருக்கோம் yourக்கு तुम्हारा ஹிந்தில ஓகே கிதாப் ஃபீமேல்னால பெண்ணால तुम्हारा இங்க तुम्हारी ஆயிடுது तुम्हारी கிதாப் புரியுதுங்களா உன்னுடைய புத்தகம் அடுத்தது இது இப்பதான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் his or her அவனுடைய அவளுடைய சோ இங்க உஸ்கா घर அவனுடைய or அவளுடைய வீடு சோ வீடு வந்து घर வந்து masculine ஆண் அதனால இங்க his herக்கு உஸ்கான்னு யூஸ் பண்ணணும் ஓகே உஸ்கா घर இது உஸ்கி கிதாப் அவனுடைய और அவளுடைய புத்தகம் சோ கிதாப் ஃபீமேல்னால உஸ்கா உஸ்கி ஆயிடும் இங்க ஓகே புத்தகம் கிதாப் உஸ்கி கிதாப் ஹோப் உங்களுக்கு நல்லா இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இஃப் எனி டவுட் கமெண்ட்ல போடுங்க நான் வந்து ரிப்ளை பண்றேன் என் வீடு உன் வீடு அவனுடைய அவளுடைய வீடு என் புத்தகம் உன் புத்தகம்
அவனுடைய அவளுடைய புத்தகம். his house, house மேல். ஓகே, ஆண். ஸோ ஹிஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? உஸ்கான் யூஸ் பண்ணணும். உஸ்கா கர், அவனுடைய வீடு. அடுத்தது ஹர் புக், அவளுடைய புத்தகம். ஸோ புத்தகம், புக், பென். ஸோ என்ன யூஸ் பண்ணும்? உஸ்கி கிதாப். ஹிஸ் ரூம், அவனுடைய அறை. ஸோ அறை ஹிந்தில கம்ரா, உஸ்கான் வரும். ஓகே, his room, அவனுடைய அறை, உஸ்கா கம்ரா. her watch, அவளுடைய கடிகாரம். கடிகாரம் ஹிந்தில பெண், ஃபீமேல். ஸோ அதனால உஸ்கி கடி. ஸோ போனஸ் நோட், இந்த வீடியோவில் நம்ம அவளுடைய அவனுடைய ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம். அவருடைய இருக்கு இல்லையா, ரெஸ்பெக்ட், அது ஹிந்தியில் உன்கா உன்கி. இதை அடுத்த வீடியோவில் கற்றுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கணும்? நாம், பேர், நேம், கர் வீடு, ஹவுஸ், கமரா அறை, ரூம், கிதாப் புத்தகம், புக், பெஹன் சகோதரி, சிஸ்டர், घड़ी கடிகாரம், வாட்ச். ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் உஸ்கா மற்றும் உஸ்கி பயன்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொண்டோம். இந்த சென்டென்ஸை ரிப்பீட் செய்து பிராக்டிஸ் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு பயனுள்ள ஹிந்தி லெசனுடன் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.